12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.4 வினாயன் 4. ஒரு மீன் தொட்டியை ஏ பி அப்படின்னு 2 பம்புகளால் தண்ணியை 10 நிமிடத்தில் நிரப்பலாம். பம்பு பி ஆனது நீரை உள்ளேயும் அனுப்பும் வெளியேயும் அனுப்பும். எதிர்பாராத விதமாக பம்பு பி ஆனது நீரை உள்ளே அனுப்பினால் தொட்டி நிரம்ப 30 நிமிடம் ஆகும். எனில் ஒவ்வொரு பம்பும் தொட்டியை தனித்தனியாக நிரப்ப எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளுங்கிறத கிராமர் விதியை பயன்படுத்தி போடணும். மீன் தொட்டியை ஏபி என்ற பம்புகள் 10 நிமிடத்தில் நிரப்பிடுது ரெண்டும் சேர்ந்து. ஆனால் ஒரு நிமிடத்தில் எவ்வளோ ஆகும் அப்படின்னா பம்பு ஏ அப்படிங்கிறது 1/A, பம்பு பிங்கிறது 1/B. ஒரு நிமிடம் அப்படிங்கிறதுனால 10 நிமிஷத்தில் 1 நிமிஷம். இது சமன்பாடு 1. அடுத்தது ஏ நீரை நிரப்பும் போது, அதாவது ஒரு நிமிடத்தில் 1/A. பிங்கிறது என்னென்னா தண்ணியை வெளியே அனுப்புது, நிரப்பாமல் வெளியே அனுப்புது. அதனால் -1/B = அப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 30 நிமிஷம் ஆகுது. 30 நிமிஷம் ஆகுது. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னா 1/30. இப்போ சமன்பாட்டை எழுதிடுவோம். 1/A அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுப்போம். 1/A அப்படிங்கிறது எக்ஸு, 1/Bங்கிறது ஒய் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ சமன்பாடு என்ன வரும்? 1/A + 1/B = 1/10. அதாவது எக்ஸு + ஒய் = 1/10. முதல் சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாடு x - y = 1/30. கிராமர் விதியில் முதல்ல டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா ஈக்குவல்ட்டுக்கு எல்ஹெச்எஸில் இருக்குல்ல, கெழுவை மட்டும் எழுதணும். 1 1 1 -1 இதோட மதிப்பு. அடுத்தது டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது எக்ஸோட கெழு, எக்ஸ் வரிசை. அப்போ எக்ஸ் வரிசையை எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸில் இருக்குல்ல, அதை எடுத்து எழுதிக்கணும். ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? 1/10 1/30. ஒய் வரிசையை ஒன்றும் செய்யக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கும். டெல்டா எக்ஸுங்கிறப்ப எக்ஸை மட்டும்தான் மாற்றணும். அடுத்தது டெல்டா ஒய். டெல்டா ஒய்ங்கிறப்ப இதில் ஒய் வரிசையை மட்டும்தான் மாற்றணும். எக்ஸ் வரிசை 1 1 அப்படியே தான் இருக்கும். ஒய் வரிசைங்கிறத எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆர்ஹெச்எஸில் இருக்கிற 1/10 1/30. முதல்ல டெல்டா மதிப்பு குறுக்க பெருக்கும். -1 × 1 -1. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வருமா, அதனால் 1 × 1 -1 -2ன்னு வரும். -2 ≠ 0. அடுத்தது டெல்டா எக்ஸ். குறுக்க பெருக்குன்னா -1/10. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அப்போ -1/30. 1 × 1/30 + 1/30. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும், அதனால் -1/30. மீசிமம் 30 எடுத்துக்கிட்டு இதில் 30 இருக்கிறதுனால -1 அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே 10 தான் இருக்குது. 30 வரணும்னா இதை 3ஆல் பெருக்கணும். இதை 3ஆல் பெருக்கினா இதையும் 3ஆல் பெருக்கணும். இதை 3ஆல் பெருக்கினா என்ன வரும்? 1 3 3, மைனஸ் இருக்கிறதுனால -3. அதாவது -4/30. அடுத்தது டெல்டா ஒய். இதை குறுக்க பெருக்கிறப்போ 1 × 1/30 1/30. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வருமா, -1/10 = மீசிமா இதுக்கும் 30 எடுத்துக்கிட்டு இங்கே 30 இருக்கிறதுனால 1 அப்படியே வந்துடுது. மைனஸ் இங்கே 30 வரணும்னா இதை 3ஆல் பெருக்கணும். இதை 3ஆல் பெருக்குனா 30. இதை 3ஆல் பெருக்குனா 1 3 3 1 -3 -2/30. -1 2 15 2 30. இதில் -2 2
4 15 2 30. இப்போ எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கப்பா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் எவ்வளவு? -2/15 வகுத்தல் டெல்டா. டெல்டா -2. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். 2/15 வகுத்தல் இருக்கிறத தலைகீழ போட்டு பெருக்கலாம். 2/1 இருக்குது, தலைகீழ போட்டால் 1/2. 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 1/15. அடுத்தது ஒய். டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய்யோட மதிப்பு -1/15 பை டெல்டாவோட மதிப்பு என்னென்னா -2. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது. 1/15 இன்ட்டு 2/1. அதை எப்படி எழுதலாம்? தலைகளை போட்டு பெருக்கிறப்ப 1/2ன்னு வரும். 1/15 இன்ட்டு 2 30. எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துருக்கோம் நம்ம 1/a. ஒய்ங்கிறது 1/b. ஏ என்ற பம்பு முழுவதும் நிரப்ப ஆகும் காலம் அப்படின்னா இதை தலைகளை மாற்றினா ஏன்னு ஆகிடும். இதை தலைகளை மாற்றினா 1/15ங்கிறது 15ன்னு வரும். அடுத்தது பி என்ற பம்பு முழுவதும் நிரப்ப ஆகும் காலம் அப்படின்னா 1/bயை தலைகளை மாற்றினா பின்னு வரும். அப்போ பிங்கிறதுக்கு என்ன வரும்? இதை தலைகளை மாற்றினா 30. இதுதான் ஆன்சர்.